எனக்கு ஆதரவு தந்திருக்கிற புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நண்பர்களே, என்னோடு பணிபுரிந்த தோழர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அரசாங்கத் துறையிலே தனியார் துறையிலே பணியாற்றுகின்ற தோழர்களே, அயல் நாட்டிலே பணிபுரிகிற நண்பர்களே, அன்பர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, தமிழ் சான்றோர் பெருமக்களே, ஆன்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். 50 ஆண்டு காலம் ஒருவர் ஒரு துறையிலே, திரைப்படத் துறையிலே, போட்டிகள் நிறைந்த திரைப்படத் துறையிலே கொடிகட்டி பறக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் என்பதை நாம் உணர வேண்டும். எனக்கு கருத்து தெரியாத காலத்தில் நான் 3 முடிச்சு என்ற படத்தை அழைத்து என்னை காண்பித்தார்கள். அதற்கு முன்னாலே அபூர்வ ராகங்கள் படம் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அதன் பிறகு 16 வயதினிலே என்னை அழைத்து சென்றார்கள். இது எப்படி இருக்கு என்ற வசனம் அங்கே பட்டி தொட்டி எல்லாம் சொல்லுகிறதை காதிலே நான் கேட்டிருக்கிறேன். மிக சிறப்பாக நடித்த நடிகர்கள் எல்லாம் தெரியாமல் இந்த வசனம் எங்கு பார்த்தாலும் ஒலிப்பதை சிறு வயதிலே காதிலே வாங்கினேன். அப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு 50 ஆண்டு காலம் இந்த குதிரை, அவர் சொன்னதை போல இந்த குதிரை நிற்காமல் ஓடுகிறது என்றால் அது எப்படி? அவரே சொல்லியிருக்கிறார், நான் நிறைய குடித்திருக்கிறேன், புகை பிடித்திருக்கிறேன், இருந்தாலும் இப்போது இறைவனை பிடித்திருக்கிறேன். ஆகவே நான் நிறைய குடித்திருக்கிறேன், புகை பிடித்திருக்கிறேன், இப்போது இறைவனை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி இறைவனிடம் சென்றார். ராகவேந்திராரை வணங்கினார். பாபா அவதாரை பாபாஜி என்று சொல்கிறார்களே, அந்த அவதார் நம்முடைய இமயமலை குகைக்கு சென்று தவம் இருந்தார். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு ஹரித்வார் ரிஷிகேஷி செல்ல வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நண்பர்களோடு புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு ஆசிரமம் எங்களை அழைத்து சென்றார்கள். அப்பொழுது பார்த்தால் அங்கு அவரை மகானாக நினைக்கிறார்கள். நாமெல்லாம் ஒரு திரைப்பட நடிகராக பார்க்கிறோம், சூப்பர் ஸ்டாராக பார்க்கிறோம். வடநாட்டிலே அவரை மகானாக, குருவாக நினைக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆற்றல் எப்படி வந்தது? சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரியவர் சொன்னார். ஒரு அர்ப்பணிப்பு, அபார வெற்றி கிடைத்தது. அவர் தமிழ் மொழி அவருக்கு தெரியாது. பிறந்தது கர்நாடகா, தமிழ்நாட்டுக்கு வருகிறார். நண்பர் சொல்லுகிறார், நடத்துனராக இருக்கிறார். நண்பர் சொல்லுகிறார், உனக்கு நடிப்பு துறையிலே நீ சிறந்து விளங்குவாய் என்று நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நண்பர்கள் சொன்னதை ஏற்று சென்னைக்கு வருகிறார். நடிப்பு கல்லூரியை படிக்கிறார். தமிழ் தெரியாது. பெரிய இயக்குனரை சந்தித்தார். அவர் கொடுத்த முதல் படம் அபூர்வ ராகங்கள். இதில்தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு படம் வந்தது. சரியாக 50 ஆண்டுகள் கழித்து அதே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2025 50 ஆண்டுகள் கழித்து இன்னும் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த சூப்பர் ஸ்டாருடைய படம் இன்று வருகிறது என்று சொன்னால் இது எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அர்ப்பணிப்பு. உடல்நலம் சரியில்லை. எத்தனையோ பேர் அவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என் நண்பன் கூட ரொம்ப குறைப்பட்டு கொண்டான். அவர் அரசியலில் வந்திருந்தால் நான் ஒரு கவுன்சிலராக ஆகியிருப்பேனே என்று குறைப்பட்டு கொண்டான். அதை அவர் விரும்பவில்லை. அது நமக்கு தேவையுமில்லை என்று ஒரு நொடியிலே உணர்ந்தார். ஞானிகள் அப்படித்தான் ஒரு நொடியிலே முடிவு செய்து விடுவார்கள். பட்டினத்தாரும் அப்படித்தான் ஒரு நொடியிலே காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்க என்று ஒரு நொடியிலே முடிவெடுத்து விட்டார். அதே போலதான் அவரும் முடிவெடுத்திருக்கலாம். அது அவருடைய சொந்த கருத்தாக அவர் சொல்லிவிட்டார். எனக்கு ஆன்மீகம்தான், ஆன்மீக அரசியல் நான் செய்ய வேண்டும் நினைத்தேன்.
ஆனால் இந்த சூழ்நிலையினால் பண்ண முடியாது, எனக்கு உடல்நல சரியில்லை என்று மிக தெளிவாக சொல்லி, என்னை நம்பி நீங்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டார். அதல்ல சிறப்பு. அவர் எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கிறது. அவரை பெயரை சொன்னாலே சிறு குழந்தைகள் சிரிக்கிறது. அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. இறை சக்தியா, மனித சக்தியா, அர்ப்பணிப்பா? என்னை பொறுத்தவரை அர்ப்பணிப்பு. தொழிலிலே ஒரு அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், டிசிப்ளின், ஒழுக்கமும் அர்ப்பணிக்கும் அவருக்கு கை கூடியிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறேன். 1975ஆம் ஆண்டு அந்த படம் வருகிறது. அதற்கு முன்னால் அவர் கண்டக்டராக இருந்தார். சரியாக 50 ஆண்டு காலம் அர்ப்பணித்து உழைத்து உன்னத உயர்ந்த நட்சத்திரமாக, சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து இன்றும் பெரிய நடிகராக, இன்றும் அதிக அளவு மார்க்கெட்டு நிறைந்த நடிகராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அர்ப்பணிப்பு என்பதை புரிந்து கொண்டோம். இன்னொரு சிறப்பு இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2025 அவர் படம் வருகிறது. அந்த படத்தை இயக்கியவர் ஒரு இளைஞர். ஆகவே அவர் வயது என்ன, இவர் வயது என்ன, அந்த இளைஞரை அவர் அர்ப்பணிப்போடு அணுகுகிறார், மரியாதை கொடுக்கிறார். ஆகவே அவர் ஒரு இயக்குனராக இவர் மதிக்கின்ற காரணத்தினால் மதிப்பும் அர்ப்பணிப்பும் இவர் உடனே பிறந்திருக்கிறது, ரத்தத்திலே ஊறி இருக்கிறது. ஆகவேதான் ஒரு கண்டக்டராக நடிக்க வந்தார். இப்போது 50 ஆண்டுகள் கழித்து 50வது ஆண்டிலே கொடிகட்டி பறக்கிற அந்த சூப்பர் ஸ்டாரை ஒரு கண்டக்டருடைய மகன் இயக்குகிறார். இதுதான் காலத்தினுடைய சிறப்பு. ஆகவே நாம் எந்த வேலை செய்தாலும் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். ஒரு கண்டக்டராக வந்து படம் நடிக்க வந்தார். 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. அந்த 50வது ஆண்டிலே படம் வருகிறது. அப்போதும் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார். அந்த உச்ச நட்சத்திரத்தை இயக்குபவர் ஒரு கண்டக்டருடைய நடத்துனருடைய மகன் என்பதை நினைக்கின்ற போது இதான் கால சுழற்சி. அர்ப்பணிப்போடு இருக்கின்ற போது, டெடிகேஷனாக இருக்கின்ற போது நமக்கு எல்லாம் வந்து கைகூடும் என்பது நிச்சயமான ஒரு உண்மையாக தோன்றுகிறது. எனக்கு கூட அடிக்கடி தோன்றும், இவர் எவ்வளவு சிறப்பாக கொடி கட்டி பறந்தார், தமிழ் திரைப்பட துறையை உலகெங்கும் விரிவுபடுத்தினார். ஜப்பானிலே சிறப்பாக ஓடுகிறது. உலகெங்கும் அவர் இவ்வளவு சிறப்பாக தமிழ் திரைப்பட துறையை உயர்த்தி பல்வேறுடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார். இவன் ஏன் இன்னும் நிறைய செய்வதற்கு கிடைத்த அதிகாரம் அவர் ஏன் விரும்பவில்லை என்று என் மனதிலே ஒரு குழப்பம் இருந்தது. நான் கூட அடிக்கடி நினைத்துக் கொள்வேன், இவர் ஒரு ரமண ஆசிரமம் போல, விஸ்ரீ சாமியார் ஆசிரமம் போல, சேஷாத்ரி மகரிஷி ஆசிரமம் போல, அரவிந்த் ஆசிரமம் போல ஏன் இப்போதே அவர் ஒரு ஆசிரமத்தை துவக்கக்கூடாது? ரவிசங்கர் பாபாஜி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ ஆசிரமம் இருக்கிறது. அதே போல் ஒரு ஆசிரமத்தை திருவண்ணாமலையிலோ சென்னையிலோ எங்கேயோ ஒரு இடத்தில் ஆசிரமத்தை ஆரம்பித்து நல்ல உதவிகளை, நல்ல போதனைகளை, நல்ல கருத்துக்களை அவர் வாழ்நாளில் செய்தால் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும், அவருடைய செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி, அர்ப்பணிப்போடு இருந்தால் அபார வெற்றி பெறலாம். நான் கண் முன்னாடி நிற்கிற சாட்சியாகத்தான் அவர் இருக்கிறார். ஆகவேதான் எல்லாம் அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பதை நான் உணர்கிறேன். ஏனென்றால் 1975 கண்டக்டராக வந்து படம் நடித்தார். இன்று கண்டக்டருடைய மகன் அவர் படத்தை இயக்குகிறார். ஆகவே எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் டெடிகேஷனும் டிசிப்ளினும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அனைவரும் அர்ப்பணிப்போடு எந்த வேலையும் செய்தாலும் நாம் அபார வெற்றி பெறலாம் என்று சொல்லி, புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.